தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத குணச்சித்திர நடிகையில் ஒருத்தவங்க தான் சரண்யா பொன்வண்ணன். ஏறத்தாழ எல்லா ஹீரோக்களுக்கும் அம்மாவாக நடித்த அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் 2 மகள்கள் இருக்கிறாங்க. மூத்த மகளுக்கு சில வருடங்கள் முன்னாடி திருமணம் நடந்து முடிஞ்சிச்சு. அதையடுத்து 2வது மகளான சாந்தினிக்கு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி திருமணம் முடிஞ்சிச்சு. நேற்று சென்னையில் வச்சு ரிசப்ஷனும் நடந்திருக்குது. அந்த வகையில் மணிரத்னம் இயக்கின நாயகன் படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்து அறிமுகமானவங்க தான் சரண்யா. அந்த படத்தில் கொஞ்ச நேரமே வந்தாலும் அவங்க ஏற்றிருந்த கதாபாத்திரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதை உணர்ந்து தன்னோட நடிப்பை அட்டகாசமாக வெளிப்படுத்தி எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்தாங்க. முதல் படத்தோட வெற்றியால் அடுத்தடுத்து ஹீரோயின் ஆகிற வாய்ப்புகள் வந்துச்சு. அவங்களும் அதை ஏற்று கிளாமர் எதுவும் காட்டாமல் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சூழல் இப்படி இருக்க ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது இயக்குனரும் நடிகருமான பொன்வண்ணன் கூட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி இருக்குது. எனக்கு உன்னோட கால் ஷீட் 70 வருஷம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு கியூட்டாக பொன்வண்ணன் ப்ரப்போஸ் பண்ண உடனே சரண்யாவும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு 2 பெண் குழந்தைகளுக்கு தாயும் ஆகியிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்த அவங்க ஏகப்பட்ட படங்களில் கேரக்டர் ரோலை ஏற்று நடிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் நிஜ வாழ்க்கையில் 2 குழந்தைகளுக்கு தாயான சரண்யா ஸ்க்ரீனில் பலருக்குமே தாயாக நடிச்சிருக்காங்க. விஜய், அஜித், தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஹீரோஸ் கூட நடித்து கோலிவுட்டில் தவிர்க்க முடியாத கேரக்டர் ஆர்டிஸ்டாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கடையில் தன்னோட மகள்களுக்கு டாக்டர் படிக்க ஆசை வந்தனால அவங்கள அதே வழியில் போக அனுமதி பண்ணியிருக்காங்க. இப்போ மூத்த மகள் பிரியதர்ஷினியும் 2வது மகள் சாந்தினியும் வெற்றிகரமாக டாக்டர்ஸாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி தன்னோட மூத்த மகள் பிரியதர்ஷினிக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தன்னோட 2வது மகளுக்கு டான் பிலிப் அப்படிங்கிறவங்க கூட கடந்த வருஷம் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் சாந்தினிக்கும் டானுக்கும் எளிமையான முறையில் திருமணமும் நடந்துச்சு. இந்த நிலையில் திருமணம் முடிஞ்ச சில நாட்களில் சென்னையில் நேற்று பிரம்மாண்டமாக திருமண வரவேற்பு நடந்துச்சு. இதில் நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, தனுஷ், சசிகுமார் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி பிரமுகர்களும் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. அந்த வீடியோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது.